लक्ष्म्या सह हृषीकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. பகவான் இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறார், ரட்சிக்கிறார். அப்படி அவர் ரட்சிக்க வேண்டுமென்றால் தனியாக அவர் செய்வதில்லையாம். லக்ஷ்மியா சக, பிராட்டியோடு கூடதான் பகவான் எப்போதும் இந்த உலகத்தில் ஆத்மாக்களை காக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. நாமும் திருநின்றவூர் என்கிற திவ்யதேசத்தில் என்னை பெற்ற தாயாரோடு சேர்ந்த பக்தவத்சல பெருமாளை தரிசித்துக் கொண்டோம். இங்கும் பெருமான் தாயாரோடு கூடவே வந்து அவளையே முன்னிறுத்தி அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும்படி முதலில் செய்து அதற்கு பிறகு பகவான் தானும் நமக்கு அருள் புரிகிறார். எப்போதும் பகவான் ரட்சிக்கும் போது பிரோட்டியோடுதான் ரட்சிப்பார் என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு ஸ்ரீ ராமாவதாரம். ராமனாக பகவான் பிறந்த பொழுது பிராட்டி மகாலட்சுமி தாயார் சீதாதேவியாக அவதரித்தாள். ராமனோடு காட்டுக்கு கூட சென்று ஆங்காங்கு பல பக்தர்களுக்கும் அனுக்கிரகம் செய்து ராமன் அவர்களை ரட்சிக்கும்படிக்கு வழிவகுத்தவளே சீதைதான். ராமாயணத்தில் பல சரித்திரங்களிலும் நாம் பார்க்கலாம். சீதை ராமனோடு கூட இருந்தபோது யார் விரோதிகள், பகைவர்கள், ராட்சசர்கள் வந்தால் கூட ராமன் அவர்களை கொல்வதே கிடையாது, மன்னித்து விடுகிறார், உயிர் பிச்சை கொடுத்து விடுகிறார். ஆனால் சீதை இல்லாத போது ராமனோடு ஒருவர் சண்டைக்கு வந்தால் ராமன் அவரை கொன்று விடுகிறார். அப்ப சீதை இருந்தால் ராமன் ரட்சிப்பார், சீதை இல்லாவிட்டால் ராமன் ரட்சிக்க மாட்டார் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அது பிராட்டியினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த திருநின்ற ஊரில் பிராட்டியை முன்னிட்டு பகவானை பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப இந்த ஊரில் ராமனும் இருக்க வேண்டும் அல்லவா? பிராட்டி முக்கியமானவள், அவள்தான் நமக்கு பகவானோடு சேர்த்து வைக்கும் பாலமாக இருக்கிறாள். பகவான் நம்மை ரட்சிக்கும் போது தானும் கூட வருகிறாள் என்கிற குணத்தை பார்த்தோம். அந்த குணத்துக்கு எடுத்துக்காட்டு யாரு? சீதாதேவிதான். அதனால சீதையையும் இந்த திருத்தலத்திலே சேவிக்க வேண்டுமே. பக்தவத்சல பெருமாள் பத்தராவி பெருமானுடைய கோவில் சந்நிதியை சேவித்துக் கொண்டோம். அதற்கு நேர் பின்புறத்தில் மற்றொரு சந்நிதி இந்த தலத்திலே இருக்கிறது. ஏரிகாத்தராமனுடைய சந்நிதி என்று தெரிவிப்பார்கள். மதுராந்தகத்திலும் ஒரு ஏரிகாத்தராமன் உண்டு, அவர் வேறு. இந்த ஊரிலும் பெரிய ஏரி இருக்கே, இந்த திருநின்ற ஊரிலேயே ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரியை ரட்சித்தவரான ஒரு ராமர் ஏரி கரையிலேயே சந்நிதி இருக்கிறது. அந்த ஏரிகாத்த ராமரையும் நாம் தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். மூலவர் பெருமான் ரொம்ப அழகான வடிவத்தில், நடுவிலே ராமர், ஒரு பக்கம் சீதாதேவி, மற்றொரு பக்கம் லக்ஷ்மணன் என்று மூவரும் காட்சி அளிக்கிறார்கள். மூலவர்கள் மட்டும்தான் இந்த சந்நிதியில் இருக்கா. இவருடைய உற்சவர்கள் எல்லாம் பத்தராவி பெருமானோடு சேர்ந்த அந்த கோவிலிலேயே சந்நிதியில் இருக்கிறார்கள். மூலவர் மட்டும் இந்த இடத்துல இருக்கார். ஒரு பாதுகாப்புக்காக உற்சவர்கள் எல்லாம் சேர்ந்து பக்தவத்சல பெருமாள் கோவிலுக்குள்ளேயே இருக்கிறார்கள். இங்க மூலவர்கள் ராமர், சீதை, லக்ஷ்மணன் கூட ஆச்சரியம் கிடையாது. இந்த கோவிலினுடைய தனித்தன்மை என்பது இங்கே ஒரு ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய விக்கிரகம் இருக்கிறது. அதை தரிசித்தோம் என்றால் ரொம்ப வித்தியாசமான அற்புதமான வடிவத்தில் இருக்கிறார். இதை போல அபூர்வமான வடிவத்தை பல இடங்களிலே சேவிக்க முடியாது. ஹனுமான் பெரிய வடிவத்தோடு ஒரு கையிலே கதையை பிடித்திருக்கிறார், இடது கையிலே ஒரு கேடயத்தை பிடித்திருக்கிறார். சரி சுவாமி, அது கூட இருக்கட்டும், கதையோடு சேவித்திருக்கிறோமே, இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அடுத்தது தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு அரக்கனை மிதித்து கொன்று கொண்டிருக்கிறார். வீரத்தையும் அவருடைய பலத்தையும் காட்டுகிறார். சரி, இதில் என்ன பெருமை என்றால் அது கூட அல்ல. அவருடைய தோள்களில் ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் லக்ஷ்மணன் என்று இருவரையும் அமர்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட சக்தி பாருங்க. ஒரு பக்கம் தன்னுடைய சக்தியாலே அரக்கர்களை எல்லாம் அழுத்தி வீழ்த்தி விடுகிறார், கொன்று விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய சுவாமியான ராமனுக்கும் அவன் தம்பி லக்ஷ்மணனுக்கும் தான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாரா? அப்ப தொண்டனான கடமையையும் ஆற்றிக்கொண்டு நம்மை போன்ற பக்தர்களுக்காக அரக்கர்களை அழிப்பவராகவும் இருந்து கொண்டு ரெண்டும் கலந்த வடிவத்தில் மிக அழகாக ஆஞ்சநேய சுவாமியும் இந்த கோவிலிலே தரிசித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ஏரிகாத்த ராமனுடைய சந்நிதியிலே திருநின்ற ஊரிலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கோவிலை பற்றி ஒரு ஐதிஹ்யம் தெரிவிப்பார்கள். அருகிலே
பேட்டை என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அனந்த நாராயணன் என்றும் பூதேவி என்றும் ஒரு தம்பதியர் இருந்தார்கள். இந்த பூதேவி யார் என்றால் சுவாமி ராமானுஷருக்கு உடன் பிறந்தவள், சகோதரியாக பிறந்தவள் பூதேவி என்பவள். அவளுக்கும் அனந்த நாராயணன் என்று ஒருவர் இருந்தார். இருவரும் பேட்டை என்கிற இடத்துல வாழ்ந்து வந்தார்கள். அங்கிருந்து ஸ்தல யாத்திரை, திருமலை யாத்திரையாக செல்லும் பொழுது இந்த கோவிலிலே ஒரு நாள் வந்து தங்கினார்களாம். அப்போது ராத்திரி பகவான் ராமன் அவர்கள் கனவிலே எழுந்தருளி, எதற்கு திருமலைக்கு போகிறீர்கள்னு கேட்டார். இல்ல, பிள்ளை பேறு வேண்டும், நல்ல குழந்தை பிறப்பதற்காக செல்லுகிறோம்னு பிரார்த்தித்தார்களாம். அப்ப ராமன் தெரிவித்தார், நானே வந்து உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாராம். அவர்களுக்கு பிறந்தவர்தான் முதலியாண்டான் என்று அழைக்கப்படுபவரான தாசரதி என்பவர். இங்க அருகிலேதான் பேட்டை என்கிற இடத்தில் அவருடைய அவதார ஸ்தலம். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்யா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யஹம் என்று அவருடைய தனியன். ராமானுஷருடைய பாதுகைகளே அவர்தான். பகவானுடைய திருவடிகள் பாதுகைகளை தானே ஷட்டாரி நம்மாழ்வார்னு சொல்றோம் இல்லையோ. நம்மாழ்வாருடைய திருவடி யாரு? ராமானுஷர். ராமானுஷருடைய திருவடி யாரு? முதலியாண்டான் என்கிற தாசரதி. ராமானுஷருக்கு நேர் மருமகன். அவருக்கு ராமானுஷர் என்பவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவருடைய மருமகனாக பிறந்தவர் முதலியாண்டான். சித்திர மாசத்துல புனர்வசு நட்சத்திரம். அடுத்து சித்திர திருவாதிர ராமானுஜரித்திர நட்சத்திரம் இல்லையோ, சித்திரை புனர்வசுவிலே முதலியாண்டான் அவதரித்தார். அப்போ முன் யுகத்தில் பகவான் ராமனாக பிறந்தார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக தம்பியாக பிறந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ. இப்ப அப்படியே மாறி போயிடுத்து பாருங்க. ராமன் இங்க சிஷ்யனா முதலியாண்டானா பிறந்திருக்கார். ஆதிசேஷன் ராமானுஷராக ஆச்சாரியனாக பிறந்திருக்கிறார். அப்ப பகவான் ஆதிசேஷனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார் இந்த அவதாரத்திலே. இப்படி மாற்றி பகவான் பிறந்தார். அந்த சித்திர புனர்வசுல இந்த ராமனுடைய அனுகிரகத்தால் தான் முதலியாண்டான் அவதரித்தார் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த ஏரிகாத்த ராமர் சந்நிதியினுடைய பெருமை. இனி ஒரு முக்கியமான பகுதி, இந்த ஊருக்கு யார் பாசுரம் பாடினார்கள், யாருடைய மங்களாசாசனம் என்று பார்த்தால், கோவிலிலேயே திருமங்கையாழ்வாருக்கு ஒரு அழகான சின்ன சிற்பம், ஒரு அழகான விக்கிரகம் இருக்கிறது. சின்ன வடிவத்தில் அழகாக எழுந்தருளி இருக்கிறார். திருமங்கையாழ்வார் தான் இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஆனா என்ன ஆச்சரியம்னால், நேரடியாக இந்த ஊருக்கு வரும்போது அவர் பாடவே இல்லை. திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு ஊரா பாடிக்கொண்டு வருகிறார். இந்த ஊருக்கும் வந்து சேர்ந்தார். வரும்பொழுது பெருமான ஆழ்வாரை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா அவருக்கு பிராட்டியின் இடத்திலேயே கவனம். எப்போதும் அவருடைய அழகு, அவருடைய குணங்கள், அவருடைய பெருமையிலேயே ஈடுபட்டிருந்தாரா. இவர் வந்ததை பார்க்கவே இல்லையா. இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேழுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்தாழ்கின்ற எங்கள் பிரான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். எப்பவுமே ஒரு குழந்தைக்கு எப்ப தெரியுமா ஆனந்தம் இருக்கும்? தாயும் தந்தையும் ஆனந்தமா சிரித்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு வீட்டுல தாயும் தந்தையும் சண்டை போட்டுட்டே இருப்பானா அந்த குழந்தைக்கு அங்க ஆனந்தமாவே இருக்காது. எப்பவுமே ஒரு கவலையோட ஒரு பதட்டத்தோடையே குழந்தை இருக்குமோ இல்லையோ. அப்படி இல்லாமல் இங்கு பத்தராவி பெருமானும் கூட இருக்கக்கூடிய என்னை பெத்த தாயாரும் ஆனந்தமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாளா. ஆனா அந்த ஆனந்தம் அளவுக்கு அதிகமாகி வந்த திருமங்கை ஆழ்வாரையே பார்க்காமல் பகவான் விட்டு விட்டான். சரி போறதுன்னு ஆழ்வாரம் இந்த பெருமானை பாடாமல் புறப்பட்டு மேல திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் இருக்கே, மகாபலிபுரத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். அங்கு போய் அந்த பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார். அப்ப மெதுவா தாயார், இந்த ஊர் தாயார், என்னை பெற்ற தாயார் பகவான் இடத்துல சொன்னாராம், திருமங்கை ஆழ்வார் வந்தாரே, உம்மை பாடாமலேயே அடுத்து திருக்கடல் மல்லைக்கு போய்விட்டார். அவர் வாயால ஒரு பாட்டான்னு வாங்கினால்தான் உம்மை திவ்யதேசத்து பெருமாள்னு எல்லாரும் கொண்டாடுவா, போய் பாசுரம் வாங்கி கொண்டு வாரும்னு பெருமாள் இடத்துல சொன்னாலாம் தாயார். சரின்னு பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு திருக்கடல் மல்லைக்கு போய் ரொம்ப வெக்கம். அவர் வந்தபோது அவரை கவனிக்கலையோ இல்லையோ. இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கச்சே நாம போய் பிச்சை எடுக்க போனா எப்படி இருக்கும்? பெருமான் போய் வாசலுக்கு பக்கத்துல நின்று ஆழ்வாரம் மெதுவா பார்த்தாராம். தட்டி கூப்பிட்டு, எனக்கு ஒரு பாசுரம் வேணுமே, என்னை பாடாமலேயே வந்து விட்டீர்னு பிரார்த்தித்தாராம். சரின்னு ஆழ்வார் திருக்கடல் மல்லை பெருமாளை பாடும் பொழுது இந்த பெருமாளை சேர்த்து அந்த இடத்துல பாடுறார். 2ஆம் பத்து 5ஆம் திருமொழி, பெரிய திருமொழியிலே திருக்கடல் மல்லைக்கான பாசுரங்கள். அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார், பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று எண்ணும் ஓதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்று பாடுகிறார். முதல் பகுதி எல்லாம் இருக்கட்டும்.
நின்ற ஊர் நித்திலத்தை. நின்ற ஊர், இந்த திருநின்ற ஊர் பெருமாள் அங்க வந்து பக்கத்துல நின்று இருக்காரு. திருக்கடல் மல்ல பெருமாளை பாடிட்டு இருக்கார். பக்கத்துல ஓரமா திருநின்ற ஊர் பெருமாள் வந்து நிற்கிறாரோ இல்லையோ, கண்ணால பார்த்துட்டார். ஓ, இவருக்கு பாட்டு வேணும் போல் இருக்கு. திருநின்ற ஊர் பெருமாளை திருக்கடல் மல்லையிலே கண்டேன் என்று ரெண்டு பேரையும் சேர்த்து பாடிவிட்டார். நித்திலம்னு சொன்னா அழகான முத்து. அப்ப நின்ற ஊர் நித்திலத்தை, இந்த திருநின்ற ஊர்ல ஒரு முத்து போல பெருமாள் எவ்வளவு அழகாக இருக்கிறார், எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார். அந்த பெருமானை நான் கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே, திருக்கடல் மல்லை திவ்யதேசத்துல திருநின்ற ஊர் பெருமாளை தரிசித்தேன் என்று சேர்த்து ஆழ்வார் பாசுரம் பாடினார். பெருமானுக்கு ரொம்ப திருப்தி. ஒரு பாட்டை வாழ்ந்தார். நேர பிராட்டி இடத்துல வந்து இதோ எனக்காக ஆழ்வார் பாட்டு பாடிட்டார்னு கொடுத்தார். பிராட்டி கேட்டா, இந்த ஆழ்வார் ஒரு ஊருக்கு போனா 10 பாட்டு 20 பாட்டு 30 பாட்டு 50 பாட்டு 100 பாட்டு பாடுவார். நீர் என்னமோ ஒரே ஒரு பாட்டு, அதுலயே ஒரே ஒரு வரி, நின்ற ஊர் நித்திலத்தை, ஒரே ஒரு வரி இருக்கிறது. பெருமாள் பேர் கூட இல்ல, ஊரினுடைய பேர் மட்டும்தான் இருக்கிறது. இதெல்லாம் போராது, இன்னும் ஒரு பாசுரமாவது வேணும். மறுபடியும் ஆழ்வாரிடத்துல போய் பாசுரம் வாங்கி கொண்டு வாரும்னு தாயார் அனுப்பினாளாம். இது போகிறதுக்கு அதுக்குள்ள ஆழ்வார் திருக்கடல் மல்லையிலிருந்து புறப்பட்டு எங்கேயோ தள்ளி போய் திருக்கண்ணமங்கை, சோழ நாட்டு திருத்தலங்கள்ல பார்த்தோமே, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம் எல்லாம் நாகப்பட்டினத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியவை. அந்த திருக்கண்ணமங்கைக்கு ஆழ்வார் போயிட்டார். கிட்டத்தட்ட 500 பாசுரங்கள் ஓடிவிட்டன. 2ஆம் பத்து 5ஆம் திருமொழியில ஒரு பாட்டு பாடினாரா, அடுத்தது 7ஆம் பத்திலே 10ஆவது திருமொழி ஆழ்வார் பாடிக்கொண்டிருக்கிறார். திருக்கண்ணமங்கையில ஆழ்வார் இருக்கார். இங்கிருந்து புறப்பட்டு வேற வண்டியை மாட்டு வண்டியில போனாரோ ரயில் வண்டியில போனாரோ, பெருமான் இங்க திருநின்ற ஊர்ல இருந்து புறப்பட்டு திருக்கண்ணமங்க வரைக்கும் போய் அங்கேயும் மறுபடியும் ஓரமா போய் நின்றாலாம். எனக்கு ஒரு பாசுரம் கொடுத்தீர், தாயார் போரும்னு ஒத்துக்கல, இன்னும் ஒரு பாசுரம் வேண்டும் என்று பகவான் பிரார்த்தித்தானா. சரின்னு மறுபடியும் திருமங்கையாழ்வார் பாடினார். ஏற்றினை இமயத்துள் எம் ஈசனை, இம்மையை மறுமைக்கு மருந்தினை, ஆற்றிலை அண்டத்து அப்புறத்துய்த்திடும் ஐயனை, கையில் ஆழி ஒன்றேந்திய கூற்றினை, குருமாமணி குன்றினை, நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை, காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. பெருமான் மறுபடியும் நின்ற ஊர் நித்தில தொத்து, எவ்வளவு உயர்ந்த முத்து போல மாணிக்கம் போல பெருமான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, காற்றினை புனலை, பெருமானை பார்த்து காற்றுன்னு ஆழ்வார் பாடுறார். எதுக்குன்னால் எவ்வளவு வேகமா வந்திருக்கார். பாட்டு வேண்டும் என்று பிராட்டி சொன்ன உடனே திருநின்ற ஊர்ல இருந்து ஒரு க்ஷணத்துக்குள்ள திருக்கண்ணமங்கைக்கு பெருமாள் வந்தாலும் இல்லையோ, அதனால காற்றை போல வேகமா இருக்காருன்னு காற்றினை புனலைன்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப பெருமான் எப்படி ஈசன், இமயத்துள் எம் ஈசன், எங்கேயோ பத்ரிகாசிரமத்தில் இருக்கார். இம்மையை மறுமைக்கு மருந்தினை, இந்த சம்சாரம் நீங்கி நமக்கு வைகுந்தம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மருந்தாக பகவான் தான் இருக்கிறார். அண்டத்து அப்புறத்து உய்த்திடும் ஐயனை, இந்த அண்டங்கள் சம்சாரத்தை எல்லாம் தாண்டி இந்த ஜீவாத்மாவை உயர கொண்டு போய் வைகுந்தத்துல வைத்து விடுகிறாரோ இல்லையோ, அப்பேற்பட்ட உதவியை வேறு யார் செய்வார்கள்? நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த பெருமான் தான் திருநின்ற ஊரில் இருக்கிறார். பத்தராவி பெருமாள். நாம் தான் அவருக்கு உயிர்னு அவருக்கு எண்ணம், அவர்தான் உயிர்னு நமக்கு எண்ணம். இப்படி இருக்கிற பெருமான் தான் நான் சேவித்தேன். அவரை பார்த்ததெங்க, நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை, காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே, அவரை திருக்கண்ணமங்கையிலே நான் தரிசித்தேன் என்று 2வது பாசுரத்தையும் சமர்ப்பித்தார். இந்த 2 தான் திருநின்ற ஊருக்கு. இந்த 2 திருக்கடல் மலையை பாடும்போது ஒரு சின்ன வரி, நின்ற ஊர் நித்திலத்தை, திருக்கண்ணமங்கையை பாடும்போது ஒரு வரி, நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தார். இது இந்த ஊருக்கான சிறப்பு. பெருமான் பாட்டு வேணும் பாட்டு வேணும்னு ஆழ்வாரை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டு போய் அவரிடத்துல பாசுரத்தை வாங்கி கொண்டு வந்தார் பத்தராவி பெருமான். அவரை பத்தி ஒரு பெண் பாவனையில பாடுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பகவானை விட்டு பிரிந்து ரொம்ப தவித்து போயிருக்கிறார். போங்கோ, நேர நின்ற ஊர்ல பெருமான் இருக்காரே, அவருடைய ஏதான ஒரு வஸ்திரம், ஏதான ஒரு திருத்துழாய், ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுத்தால் தான் என்னால உயிர் வாழ முடியும். இல்லாவிட்டால் அவனை விட்டு பிரிந்து உயிரையே விட்டு விடுவேன். அவர்தானே உயிர். பக்தர்களுக்கு ஆவி அவர்தான். அப்ப ஆவியை விட்டு உடம்பு பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? உயிர் போய்விடும். அது வேண்டாம், என்னை வெகு சீக்கிரமாக பகவானோடு சேர்த்து வையுங்கோள் என்று பாடுகிறார். இதெல்லாம் திருநின்ற ஊர் என்கிற திவ்ய தேசத்தினுடைய பெருமை. என்னை பெற்ற தாயார் நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக அனைத்தையும் செய்யும் பிராட்டினிடத்திலே விடை பெற்று கொண்டு அடுத்த திவ்ய தேசத்துக்கு செல்வோம்.